நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். இப்போது முன்னாள் உளவு பிரிவு அதிகாரி குறிப்பிட்டாரு, நீங்க சொன்ன மாதிரியே சொன்னாரு. இப்போ ட்ரோன் தாக்குதல் நிச்சயம் இந்தியா ட்ரோன் தாக்குதலை முறியடிக்கும். S-400 மாதிரி எக்கச்சக்க சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ மீண்டும் அட்டாக் பண்ணுமா இந்தியா, இல்ல தாக்குதலை மட்டும் தடுத்துட்டு இருக்குமா 12ஆம் தேதி வரைக்கும்? இல்ல, நிச்சயமா ஒருத்தர் அடிக்கும் போது நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏசுநாதர் காலம் இல்ல. அதனால இப்போ மீண்டும் இந்த தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கு. லாகூர்ல இருக்கக்கூடிய பெஷாவர் பகுதியில இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. டிஃபென்ஸ்ல இருந்து ஆஃபென்சிவ் மோடுக்கு தற்போது மீண்டும் மாறி இருக்கிறது இந்திய ராணுவம். என்றால் ஏற்கனவே 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாட்டிலிருந்து மத்தியஸ்தம் பண்ணி இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு, ஒரு அமைதிக்கான அந்த ஒப்பந்தத்திற்கு முடிவு செய்யப்பட்ட நிலையில திடீரென பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவமா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளா அப்படின்றது தற்போது உறுதியாகாத நிலையில அவர்கள் தரப்பிலிருந்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா நிச்சயமாக அதற்கான பதிலடியை, அந்த தாக்குதலை எந்த அளவுக்கு முறியடிக்கிறதோ அதே போன்ற ஒரு பதிலடியையும் தற்போது வழங்கி வருகிறது. பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்கக்கூடிய பெஷாவர் என்ற அந்த பகுதியில ராணுவ தளவாடங்களை குறிவைத்து, ராணுவ ஆயுதங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அவர்களுடைய ட்ரோன்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களுடைய மதிப்பு ஒவ்வொரு ட்ரோனும் சுமார் 20 லட்சம் வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் குறைந்த அளவிலான ஒரு ஆயுதங்களாக பார்க்கப்படுகிறது, தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். ஆனால் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ட்ரோன்களை வெறும் 1000 ரூபாய் மதிப்பிலான தோட்டாக்கள் துளைத்து எடுத்திருக்கின்றன. இந்த S-400 பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தோட்டாக்களும் நிமிடத்திற்கு 300 தோட்டாக்கள் வரை பாயக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு ஆயுதம் தான் இந்த S-400. நம்மளுடைய S-400 எல்லாம் வீழ்த்தியாச்சாங்க பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாகிஸ்தான் பரப்பி விட்டது. ஆனா ஃபேக்ட் செக், மத்திய அரசினுடைய ஃபேக்ட் செக் அதனை முழுமையாக மறுத்திருக்கிறது. S-400 நல்ல நிலைமையில தான் இருக்கிறது அப்படிங்கிறது. S-400 அப்படிங்கிறது ஒரே ஒரு இயந்திரம் மட்டுமல்ல, அது போன்ற பல நூறு ஆயுத இயந்திரங்கள் நம்மிடையே இருக்கிறது. அந்த S-400 மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டுகளுடைய மதிப்பு அப்படிங்கிறது சுமார் ஒரு 1000 ரூபாய் வரை இருக்கும் அப்படிங்கிறது ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த ட்ரோன்களை வெறும் 1000 ரூபாய் மதிப்பிலான அந்த குண்டுகள் வைத்து தொலைக்கக்கூடிய அந்த ஒரு அசாத்திய சாதனைகள் தான் இந்தியா மேற்கொள்ளக்கூடிய அந்த சாதனைகளாக இருக்கிறது. இந்த அடிப்படையில ஒரு 1000 ரூபாய் குண்டு பாகிஸ்தானை துளைத்தெடுக்கக்கூடிய நிலையில அது போன்ற பல மில்லியன் ரூபாய் மதிப்பிலான ட்ரோன்கள், அதே போன்ற ஏவுகணைகள் எல்லாம் இந்தியாவசம் இருக்கிறது. அதனையெல்லாம் பெரிய அளவில் இந்தியா வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தவில்லை. அந்த ட்ரோன்கள் நம்ம முனிஷன் லாய்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரோன்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த ட்ரோன்கள். அதனை ஏற்கனவே 7ஆம் தேதியே இந்தியா பயன்படுத்தி விட்டது. தேவைப்படக்கூடிய நாட்கள்ல மட்டும் அதனை பயன்படுத்துகிறது. ஒரு சூசைட் ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில துல்லியமாக இலக்கை கணித்து அடிக்கக்கூடிய அந்த வகை ட்ரோன்கள் எல்லாம் தேவைப்படக்கூடிய நேரத்துல இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழலும் தற்போது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலும், லாகூர் போன்ற பகுதிகளில் அந்த பெஷாவர் பகுதியில மீண்டும் ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் அரங்கேற்றி இருக்கிறது. தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இது குறித்து மீண்டும் நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி தரும் தகவல்களை கேட்கலாம். உதம்பூரில் பாகிஸ்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ட்ரோன் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தற்போது லாகூரில் இராணுவ மையங்கள் மீது இந்த தாக்குதல், இந்தியா பதிலடி தாக்குதல், ஆக்ரோஷ் அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. உங்கள் பதிவுகளை சொல்லலாம், இது உங்களுக்கான நேரம். அன்வர் புகாரி. வணக்கம் மோகன்ராஜ். இந்தியா பாகிஸ்தான்களுக்கு இடையேயான தாக்குதல் முடிவுக்கு வந்தது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு முக்கியமாக பார்க்கையானால் பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்திற்கும் இடையிலான அதிகார மோதல் தான் காரணம் என தெரிகிறது. அதாவது இன்று அணுசக்தி அமைப்பின் ஆலோசனை கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அணுசக்தி ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் மறுப்பு தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் பாகிஸ்தானின் பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர்களை புறக்கணித்து அந்நாட்டின் ராணுவ தளபதிகளை தொடர்பு கொண்டு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ருபியோ தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்.
இதனால் இந்திய அந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையே ஒரு பிரிவு இருப்பதாகவும் முரண்பாடு இருப்பதாகவும் உறுதியாகிறது. இதன் மூலம் பாகிஸ்தானில் அதிகாரம் யாரிடம் உள்ளது தற்போது என்று அந்நாட்டு மக்கள் குழம்பி இருக்கின்றனர். இதனை நாம் இந்த நிகழ்வை வைத்து பார்க்க முடிகிறது. இதற்கிடையே இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அவருடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். அப்போது இந்தியாவுடன் தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்க தயார் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இன்று மாலை 5 மணியுடன் சண்டை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்தித்து அறிவித்தார். இவ்வாறு சண்டை நிறுத்த ஒப்பந்தமாகி 4 மணி நேரத்தில் இந்திய எல்லையோர கிராமங்களான கதுவா, சம்பா, சுந்தரபாணி, அக்மூர், உதம்பூர், நௌசேரா உள்ளிட்ட 11 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது. அவற்றை இந்தியா வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து அழித்து வருகிறது. தற்போது இந்த நேரத்தில் பார்த்தால் குஜராத் மாநிலம் எல்லையோர பகுதியிலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகிருக்கிறது. பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை அடுத்து ஸ்ரீநகரில் சைரன் ஒலிக்கப்பட்டு பிளாக் அவுட் அதாவது மின்தடை செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலம் எல்லையோர பகுதிகளில் மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஸ்ரீநகரில் ஆங்காங்கே வெடி சத்தம், குஜராத்திலும் எல்லையோர பகுதியிலும் ஆங்காங்கே வெடி சத்தம் கேட்பதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தப்படவில்லை என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். ஸ்ரீநகரின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் உமர் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான அதிகார மோதல் காரணமாக இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு எட்டப்படாமல் இருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி அன்வர் புகாரி. உங்கள் தகவல்களுக்கும் உங்கள் அறிக்கைக்கும் நன்றி.